ஹாய் ஃபேம் வெல்கம் டு கிரிக்கெட் இன்ஃபோ சேனல். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிரெடிக்ட் தாங்க பண்ண போறோம். ஆமா, T20 வேர்ல்டு கப் வேற நெருங்கிருச்சு. ஸோ யார் வின் பண்ணுவான்னு தான் பிரெடிக்ட் பண்ண போறோம். தென் இன்னொரு பிரெடிக்ஷன் மோஸ்ட் ரன் அண்ட் மோஸ்ட் விக்கெட் டேக்கர் யாரு அ இருப்பான்ட்டும் பிரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த 3ம் நீங்க கண்டிப்பா தாராளமா பிரெடிக்ட் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல. லெட்ஸ் சி நம்ம பிரெடிக்ட் பண்ணது எது கரெக்ட்டா வருதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்ரெடி நான் ஆஷஸ் பிரெடிக்ட் பண்ணேன் கைஸ். ஸோ நீங்களே இமேஜ் பார்க்கலாம் ஸ்கிரீன்ஷாட்டு. ஸோ மை கெஸ் அசி 4 இங்கிலாந்து 1ன்ட்டு போட்டிருப்பேன். எஸ், இங்கிலாந்து கண்டிப்பா தோத்துருவாங்க 5த் டெஸ்ட்டும். ஸோ தோத்துட்ட பிறகு இந்த இது வந்துரும். அசி 4 மேட்ச் அண்ட் இங்கிலாந்து ஒரு மேட்ச் வின் பண்ண மாரி ஆயிடும். ஹோப்ஃபுல்லி அதான் நடக்கும். அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ எஸ், T20 வேர்ல்டு கப் 2026 யார் வின் பண்ணுவா? என்ன கேட்டீங்கன்னா, நியூசிலாந்து. எஸ், நியூசிலாந்து தான் வின் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கலாம் என்ன இந்தியன் பிட்ச்ல நியூசிலாந்து வின் பண்றாங்கன்னா, எஸ், நியூசிலாந்து எப்பவுமே T20ல ஸ்ட்ராங்கான டீம் தாங்க. அதுதான் உண்ம. இப்ப வரைக்கும் நியூசிலாந்து எதுக்கு T20 இல்ல ஜெயிக்கல? எதனால ஜெயிக்க மாட்றாங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு அதே மாரி தாங்க. இந்தியா நல்ல ஸ்ட்ராங்கான டீம். பட் லக் ஒண்ணு அந்த ஃபைனல்ஸ்ல போய் சொதப்பிருவாங்க. அதே மாரி டீம் தான். பட் இந்த வாட்டி என்ன பொறுத்தவரைக்கும், ஏதோ உள் மனசு தோணுது நம்ம நியூசிலாந்து தான் கப் அடிக்க போறாங்க. எஸ், நான் இந்தியாவுக்கு தாங்க சப்போர்ட் பண்றேன். பட் ஸ்டில் எனக்கு இந்தியா ஜெயிக்கும்னு தோணல. பேக் டூ பேக் T20 வேர்ல்ட் கப், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் கிளிக் ஆகுமானா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு தோப்பாங்களோன்ட்டு ஒரு இது இருக்கு. ஸோ கண்டிப்பா நியூசிலாந்து டிசர்விங் டீம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன். எப்பவுமே T20 ஃபார்மேட் எப்படி ஆடணுமோ அதுக்கேத்த மாரி ஆடியிருக்காங்க. அட் த சேம் டைம் நியூசிலாந்து டீம் அவங்க லெஜெண்ட் பிளேயர்ஸ் இல்லன்னா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு டீம்ன்னு சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ நியூசிலாந்து என்னோட பிரெடிக்ஷன் நியூசிலாந்து. நீங்க யாரு வின் பண்ணுவான்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். தென் மோஸ்ட் ரன் அபிஷேக் சர்மா. இது தெரிஞ்சது தாங்க. இப்பயே நான் ஃபிக்ஸ்டு 100% தெரிஞ்சது தான். எப்படி சொல்லவா? இந்தியாவுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் எல்லாமே மொக்க மொக்க மேட்ச். மொக்க மொக்க டீம் கூட போட்டிருப்பாங்க. மொக்க மொக்க டீம்னா நியூலி. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கிரிக்கெட்டுக்கு ஃபன் பண்ணி ஆடாத டீமு. ஸோ அவங்க கூட போட்டிருக்கனால, அவங்க கூடலாம் கண்டிப்பா அபிஷேக் சர்மா பின்னி பெடல எடுத்துருவாரு. எஸ், மித்த டீம் கூட ஆட மாட்டாருன்னு சொல்லல. பட் கம்பேர் டூ மித்த டீம் அவங்க அந்த டீம்ல நெறைய ரன் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி வச்சே அவர் மோஸ்ட் ரன் ஆக நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அபிஷேக் சர்மாவ நான் பிக் பண்ணியிருக்கேன். தென் மோஸ்ட் விக்கெட் டேக்கர். எஸ், என்னதான் ராணாவ யாரு நம்ப கௌதம் கம்பீரோட தத்து பிள்ளை சொன்னாலுமே, என்ன பொறுத்தவரைக்கும் அவரு வந்து அவரோட ஜாப கரெக்ட்டா தாங்க பண்ணிட்டு போறாரு. எஸ், ஒரு ஆஸ் அ பவுலர்னா ஒரு 2 மேட்ச் பேட் டைம் இருக்க தான் செய்யும். ஈவன் நீங்க பார்க்கலாம் கிரிக்கெட்டர்ஸ்க்கே பேட்ஸ்மேனுக்கே பேட் டைம் எவ்வளோ இருந்திருக்குன்ட்டு. அப்படி இருக்கும்போது பவுலருக்கும் கண்டிப்பா பேட் டைம் இருக்கும் தான். ஸோ ரன் அடிப்பாங்க தான். பட் ஸ்டில் என்ன பொறுத்தவரைக்கும் ஆவரேஜா ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு தாங்க வராரு நல்லா. ஸோ சில பேரு இப்ப பும்ராவ நான் ஏன் சொல்றேன்னா, பும்ரா வந்து கண்டிப்பா ரன்ன கன்டெயின் பண்ணுவாரு. தென் அவரு ஓவர பார்த்து, பார்த்து ஆடிருவாங்கங்க. மோஸ்ட்டா டிஃபெண்ட் ஆட தான் பார்ப்பாங்கன்னும்போது விக்கெட் வர்றது கஷ்டம். அதையும் தாண்டி அவர் விக்கெட் எடுக்கிற ஆளு. அண்ட் ஸோ அப்படி அங்க டஃப்பா பண்ணும்போது, இவரு ஓவர அடிக்க போவாங்க. அண்ட் இவரு கண்டிப்பா நல்ல ஹைட்டு இருக்கனால, நல்ல பவுன்ஸ் போடுறாரு. இன்ஸ்விங் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது, இவரு ஓவர அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் விடுறாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஸோ இதுவரைக்கும் குடுத்த சான்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா தான் பண்றாரு. அட் த சேம் டைம் பேட்டிங் வைஸும் இவரு கொஞ்சம் 10, 15 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல இவர்கிட்டருந்து. ஸோ அது மாரி குரூஷியல் சிச்சுவேஷன்ல வந்து அடிச்சு தருவாரு. ஸோ இதுதான் கைஸ் என்னோட பிரெடிக்ஷன். நீங்க உங்களோட பிரெடிக்ஷன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3 பிரெடிக்ஷன சொல்லுங்க. உங்களோட நீங்க யாரு அ இந்த மோஸ்ட் ரன், மோஸ்ட் விக்கெட் டேக்கர் அண்ட் T20 வேர்ல்ட் கப் இந்த வருஷம் யார் வின் பண்ணுவான்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.